ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜ் ரோல் அண்ட் கட்லெட் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டை வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு உப்பு கலந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் உரிச்சிட்டு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து மைய களி மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கட்டி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கறி மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 7 ஸ்லைஸ் வந்து பிரெட் துண்டை வந்து கொஞ்சம் வந்து பிச்சு பிச்சு நான் வந்து மிக்சியில் போட்டு 2, 3 பல்ஸ் எடுத்து நல்லா ஒரு பிரெட் க்ரம்ஸாக வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து இந்த பொட்டேட்டோவோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரோலுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக. இப்போது இதில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு இல்லைன்னா சிக்கன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஷேப்பு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ரோல் மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஹார்ட் ஷேப்பு இல்லைன்னா ரவுண்டு இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பு எப்படி வந்து குழந்தைங்க ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஷேப் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். கையில் வந்து எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் உப்பு ஆட் பண்ணி. நீங்கள் வந்து எக்கு வேணாண்டா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். கட்டியே இல்லாமல் நல்லா வந்து டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் கோட்டிங்க்காக தான். இப்போது வந்து அந்த ரோல் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மாவில் டிப் பண்ணி அப்புறம் எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை பொரிக்கும் போது வந்து அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு ரொம்ப தீஞ்சிரும் டக்குன்னு. அதுக்காக ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எகெயின் அண்ட் எகெயின் அவங்க செஞ்சு கேட்பாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.